நான் படிப்பில் கொஞ்சம் வீக் என்பதால் டீச்சர் என்னை வீட்டிற்கு டியூஷன் வருமாறு கேட்டார். நானும் சரி டீச்சர், நான் வந்து படிக்கிறேன் டீச்சர் அப்படின்னேன். சரிடா வாடா அப்படின்னாங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக டீச்சர்கிட்ட டியூஷன் எடுக்கிறதுக்காக போனேன். எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம். அதனால் டீச்சர்கிட்ட சொன்னேன், என்னால் டீச்சர் ஃபீஸ் எல்லாம் கொடுக்க முடியாது டீச்சர், எதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் வீட்டில், நான் அதை பண்ணிக்கிறேன் டீச்சர் அப்படின்னு சொன்னேன். என்னடா அப்படி சொல்கிற, உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் என்ன பண்ணுறாங்க? எனக்கு அப்பா இல்லை டீச்சர், அம்மா மட்டும்தான் கூலி வேலை செய்கிறாங்க. அதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறவன், எங்கள் வீட்டில் கூழு தான் குடிப்போம் சாப்பாட்டுக்கு அப்படின்னுவேன். என்னடா இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு, டீச்சர் டெய்லி வரும்போதெல்லாம் நல்ல சாப்பாடாக கொடுப்பாங்க, நானும் நல்லா சாப்பிடுவேன். டீச்சர் என்ன சொன்னாங்க, சரிடா அரையாண்டு பரீட்சை வருது, 15 நாள் லீவ் வருது, என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் பண்ண போகிறதில்ல டீச்சர், சும்மா தான் இருப்பேன். சரி நீ வீட்டுக்கு வா, எனக்கு வீட்டில் 15 நாள் வேலை பாரு, உனக்கு என்னவோ நான் டெய்லியும் காசு கொடுக்குறேன், வீட்டில் சின்ன சின்ன வேலை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டீச்சருக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்கிறதுனால அவங்க தனியாக தான் இருந்தாங்க, குழந்தை கிடையாது. பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, நல்லா பார்க்க எப்படின்னா கும்முன்னு குஷ்பு மாதிரி இருப்பாங்க. பெரிய பெரிய சாச்சி, பெரிய சுத்து, நல்ல தொடை பெருசு, நல்லா பார்க்க கும்முன்னு, பார்த்த உடனே அவங்கள தூக்கி போட்டு செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மூடு வரும். அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க பார்க்குறதுக்கு. நானும் ரொம்ப நாள் அவங்கள போடணும்னு ரொம்ப ஆசையில் தான் இருந்தேன். நானும் அதே மாதிரி அரையாண்டு பரீட்சை லீவ் விட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டேன். டீச்சர் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வாங்க, மாவு அரைச்சிட்டு வா, அது வா இது வா, துணியை காய போடு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நானும் எல்லா வேலையும் செய்வேன், நல்லா 3 வேளை சாப்பாடு போடுவாங்க. நான் போகும்போது வீட்டுக்கு சாப்பாடெலாம் கட்டி கொடுப்பாங்க, எங்கள் அம்மா கொண்டு போய் சாப்பாடெலாம் கொடுப்பேன். இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன நினச்சாங்க தெரில, ஒரு நாள் ஃபோன் பண்ணி இங்கேயே தங்கிடுறேன் நைட்டு, எனக்கு என்னவோ தனியாக இருக்க ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னாங்க. சரி டீச்சர் நான் தங்கிடுறேன் டீச்சர் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் நைட்டு நான் அங்கேயே தங்கினேன். என்னடா சாப்பிட்ற அப்படின்னாங்க. எனக்கு நீ என்ன செய்கிறீங்களோ அதே சாப்பிட்றேன் டீச்சர் அப்படின்னேன். சரின்னு சொல்லிட்டு எனக்கு உப்புமா கிண்டி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அவங்க யார்கிட்டயும் ரொம்ப நேரம் ஃபோன் பேசிவிட்டு, நீ படு அப்படின்னு சொல்லி ஹால்லே படுத்துட்டாங்க. படுக்க சொன்னாங்க, நானும் படுத்துட்டேன். அவங்க தனியாக பெட்ரூமில் படுப்பாங்க. அவங்க எப்போவுமே நைட்டு குளிப்பாங்க போல இருக்குது. திடீர்னு ஏஞ்சி என்னன்னு தெரில, ஒரு 11 மணி இருக்கும், குளிக்கிறதுக்கு நேராக போனாங்க. போயிட்டு தண்ணி யாரோ குளிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. நான் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி நின்று போய் நேராக பார்த்தேன். யாரோ பாத்ரூமில் குளிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. படிக்கட்டு ஏறுனா பாத்ரூம் ஜன்னல்லேருந்து நல்லா கிளியராக தெரியும் உள்ளே யார் குளிக்கிறான்னு. பார்த்தா டீச்சரு. அப்பா, அன்றைக்கி தான் பார்த்தேன் டீச்சரோட ஃபுல் அழகை. என்ன அழகு அப்பா, ஒட்டு துணி இல்லாமல் நல்லா குளிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கா ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தம்பியை பிடிச்சி அடின்னு அடித்து தெறிக்க விட்டுட்டேன். ஒரு 2 வாட்டியாவது பண்ணியிருப்பேன். ஒரு 15 நிமிஷம் அவங்க குளித்தாங்க. நேராக டீச்சருக்கு தெரியாமல் வந்து படுத்துக்கிட்டேன். இதில் என்ன ஒரு ஹைலைட்டுனா, நான் பார்த்ததை டீச்சர் பார்த்துட்ருக்காங்க. கம்முன்னு படுத்துட்டேன் போயிட்டு, அவங்களுக்கு தெரியாத மாதிரி. என் முன்னாடியே நின்று ஏதோ பேசுகிற மாதிரி பேசினாங்க. பேசிவிட்டு பாத்ரூம் உள்ளே போயிட்டாங்க. ஒரு நாள் முடிஞ்சிச்சா, 2வது நாள் அதே மாதிரி நைட்டு இதே டைம், சேம் டைம் 11:30 12 மணிக்கா. நான் தூங்காமல் கண் முழித்து பார்த்துட்டே இருந்தேன். படிக்கட்டில் அதே மாதிரி அவங்க குளிக்கும் போது பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க நல்லா தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. நானும் பார்த்துட்டு தம்பியை வச்சு அடின்னு அடிச்சிட்ருக்கேன். திடீர்னு கதை திறந்து, டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னாங்க. எனக்கா ஒன்றும் புரியல. சும்மா தான் டீச்சர் அப்படின்னேன். கொன்றும் அவனை, இங்கே வா அப்படின்னாங்க. நேராக டக்குன்னு தம்பியை உள்ளே போட்டு உள்ளே போனேன். உள்ளே போனால் தம்பி நிற்பானா, தம்பி அப்படியே துணியை கிழிச்சிட்டு வெளியில் தெரிகிற மாதிரி துருட்டிக்கு நின்னான். டக்குன்னு பிடிச்சிட்டு, இது என்னது இது நிற்கிது அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை டீச்சர் அப்படின்னேன். என்னடா பண்ணுற, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னாங்க. தப்பு இல்லை டீச்சர், உங்களை ரொம்ப பிடிக்கும் டீச்சர், ஐ லவ் யூ டீச்சர் அப்படின்னேன். என்னடா இப்படிலாம் சொல்கிறேன், இதெல்லாம் தப்புடா, அந்த வயசில் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு இல்லை டீச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே பாவாடையை மட்டும் மேலே வரைக்கும் கட்டிக்கிட்டு அப்படியே நின்னாங்க. லேசாக பாவாடையை இழுத்து விட்டுட்டு சாச்சியை பிடிச்சி மெதுவாக தொட்டம் பாருங்களேன். டேய் என்னடா பண்ணுற அப்படின்னாங்க. டீச்சர் கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் நேரம் முடிஞ்ச அளவுக்கு பாலை குடிச்சிக்கிட்டு பெரட்டி போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். டேய் எனக்கு ஏதோ மாதிரியாக இருக்குன்னு, நான் வாங்க டீச்சர் உள்ளே போகலாமா அப்படின்னேன். டக்குன்னு யாரோ கதவு தட்டுற சவுண்டு. டக்குன்னு டீ பர்றா யாரோ வராங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஓடி போயிட்டு படுத்துட்டேன். அவங்களும் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் டக்குன்னு சவுண்டு கேட்குது. தட்டிட்டோன்னே கதவு திறந்தாங்க. பார்த்தா ஒரு ஆள், ஒரு 35 வயசு இருக்கும். என்ன ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது கதவு திறக்க அப்படின்னோடனே, நான் டீச்சரை பார்க்க, அவங்க அவனை பார்க்க, 3 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது டீச்சர் என்ன நினச்சாங்கன்னு தெரில. இல்லை இன்றைக்கி வேணாம்,
நான் இன்னொரு நாள் சொல்கிறேன், அப்போ வாங்க வீட்டில் பசங்க இருக்காங்க அப்படின்னோன்னே அவனும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நானும் கொஞ்சம் நிமிச்சு யார் டீச்சர் அவங்கன்னு, ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க தான். சொல்லுங்கள் டீச்சர், எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னேன். இல்லைடா என் ஃப்ரெண்டு தான் வரேன்னாரு, அவருக்காக தான் நான் ரெடியானேன் அப்படின்னேன். டீச்சர் நான் ஒன்று சொல்லவா அப்படின்னேன். ரொம்ப பிடிக்கும் டீச்சரை, அவர் என்ன பண்ணுவாரோ அதை நான் பண்ணுறேன் டீச்சர், என்னை வச்சு பண்ணுங்கள், எனக்கு பிடிக்கலையா அப்படின்னேன். பிடிக்கும்டா அப்படின்னாங்க. அப்பா என்ன டீச்சர் இப்படிலாம் சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி பொழுது முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி என் பக்கத்தில் உட்கார வச்சாங்க.